கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஷெர்லி, கோவையை பொறுத்தளவு அங்கு நூலகங்களினுடைய நிலை என்ன? நூலகங்கள் வேறு ஏதேனும் அரச கட்டிடங்களாக மாறி இருக்கா? ஏன்னா கோவை கிளை நூலகம் ஒரு நீதிமன்றமாக மாறி இருக்கிற தகவல் கிடைச்சிருந்துச்சு. இந்த மாதிரியாக மாற்றப்பட்ட நூலகங்களினுடைய நிலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது பார்த்தோன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது 247 நூலகங்கள் கோவையில் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் குறிப்பாக 1952ஆம் ஆண்டு கோவையில் ஒரு நூலகமானது துவங்கப்பட்டது. முதல் துவங்கப்பட்ட நூலகம் அதுதான் கோவையோட மத்திய நூலகமாக இருந்தது. பின்னர் 1986ஆம் ஆண்டு அந்த நூலகம் மத்திய நூலகம் ஆர்எஸ்புரம் பகுதிக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னராக கோவை மத்திய பகுதியில், அதாவது கோவை காந்திபுரம் வஉசி பூங்கா அருகே அந்த நூலகம் ஆனது அமைந்திருந்தது. அந்த நூலகத்தில் பார்த்தோம்னா சுமார் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த நூலகமானது அங்கு அமைந்திருந்தது. அந்த நூலகத்தை கோவையில் இருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு சிறப்பு நீதிமன்றமாக கடந்த 1998ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. அதன் பின்பாக பார்த்தோம்னா அந்த நூலகம், அதாவது அந்த காந்திபுரம் கிளை நூலகம் பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டது. இதன் காரணமாக அந்த நூலகத்தை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் அந்த நூலக கட்டடத்தை, அதாவது கோவை குண்டுவெடிப்பு சிறப்பு நீதிமன்ற கட்டடத்தை நூலகத்துக்கே வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் அந்த நூலக கட்டடமானது திரும்ப அரசுக்கு, அதாவது நூலகத்துறைக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே இருக்கக்கூடிய கவிஞர் தமிழருவி கோகுலன் இருக்காரு, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்போ அந்த நூலகத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட உங்க காலங்கள்ல அந்த நூலகம் ஒரு சிறப்பாக விளங்கிய ஒரு நூலகமா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவதுப்பட்டது 1990களில் அம்மா சொன்ன மாதிரி அந்த நூலகம் பெரும்பாலான மக்கள் கூடுகின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனுதினமும் பயன்படக்கூடிய விதத்தில் அந்த நூலகம் அங்கே அமைந்திருந்தது. மிக பிரபலமானவர்கள் கூட அனுதினமும் கோயிலுக்கு செல்வதைப் போல் அங்கே நூல்களை படித்து பயனுற்றார்கள். அவர்களில் இன்றைய மேலோர்கள், சிறப்பாக கவிஞர் கவிதாசன் அவர்கள் உட்பட அநேகம் பேர் அங்கே கற்றதின் பயனாக இன்று மிக பிரபலமாக தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயன்பாடு மிக்க அன்று இருந்த அந்த நூலகம் எதிர்பாராத விதமாக மாற்றப்பட்டது ஒரு பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும். வாசகர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கிறது. இன்று வரை அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு அந்த நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தற்சமயம் அந்த நூலகம் காலியாக இருக்கிறது, பயனற்று கிடக்கிறது அந்த கட்டிடம். ஆகவே அந்த கட்டிடத்தில் மீண்டும் அந்த காலத்தில் இருந்ததை போல அந்த நூலகத்தை அங்கே கொண்டு வர வேண்டும். அநேக வழிகளில் அதன் பயன்பாடு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் வாசகர்களும் மட்டுமல்ல, பொதுமக்கள், அந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் வேண்டுதலாகவும் இருக்கிறது. குறிப்பாக அங்கே வஉசி பூங்கா வளாகத்தில் இருந்த அந்த நூலகம் அங்கே இருக்கின்ற வரையில் மிக பயன்பாடு அதிகமாக இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் அங்கே மிருக காட்சி சாலை இருக்கிறது, அருங்காட்சியகம் இருக்கிறது. மேலும் எல்லா விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 2-3 குறைந்தபட்சம் 2-3 மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் அது இருந்தால் பயன்பாடு இன்னும் மிக கூடுதலாக கிடைக்கும், அரசுக்கு நல்ல வருவாயும் உண்டாக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் போக்குவரத்திற்கும் மிக எளிதாக பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது. ரயிலடி அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ரயிலடி இருக்கிறது. மேலும் போக்குவரத்துக்கு எளிதாக வாகன வசதியும் அங்கே சுற்றிலும் இருக்கிறது. எனவே மிக பயன்பாடு உள்ள இடத்தில் மீண்டும் அந்த நூலகத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 நூல்கள் இருக்கின்ற ஒரு நூலகத்தை மீண்டும் அங்கே நிறுவினால் மீண்டும் ஒரு வசந்த காலம் வாசகர்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. தேவேந்திரன், பார்த்தோன்னா கிட்டத்தட்ட, அதாவது மிகவும் அநேக மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கோவையின் மத்திய பகுதியில் அமைந்திருந்த நீதிமன்றத்தை மீண்டும் அதே பகுதியில் அமைக்க வேண்டும் என்று வாசகர்களின் கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்தோன்னா அந்த நூலகம், அதாவது காந்திபுரம் கிளை நூலகம் இங்கே ரத்தினபுரி பகுதியில் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தை மீண்டும் இங்கே இருக்கணும்னு இவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அதை கேட்கலாம். வணக்கம்மா. இந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட எத்தனை புக்குகளும் இருக்குது? வாசகர்கள் எத்தனை பேர் இங்கே பயன்பெறாங்க? இந்த நூலகம் இங்கே இருக்கிறதுனால எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள்? ஓம் சக்தி. இந்த நூலகம் நூலகத்தில் புக்கு 4000 புக்ஸு இருக்குதுங்க. அதில் எல்லாரும் படிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே நூலகம் வந்ததுலேருந்து
டெய்லி 40 பேராவது வந்து வாசகர்கள் படிக்கிறாங்க. எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மீண்டும் எடுக்கப்பட்டால் எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க எப்படி இழப்புன்னு சொன்னாங்களோ அதுவும் எங்களுக்கு இழப்பு. இந்த ஏரியாவில் காந்திபுரம் முதல் கொண்டு சிவானந்த காலனியிலிருந்து இந்த ஏரியாவிலேயே லைப்ரரி கிடையாது. இந்த லைப்ரரி இங்கேயே இருக்குமாறு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். வாசகர்கள் மட்டும் இல்லை, லைப்ரரி அது மெம்பர்ஷிப் வந்து 37,022 மெம்பர்ஷிப் இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்குது. அதனால் நீங்கள் இந்த கிளை எடுக்காமல் அவர் சொன்ன இழப்பை போல் மீண்டும் புதியதாக அவர்கள் அங்கே ஒரு முன்னூலகம் அமைச்சுக்கலாமே. இது அரசு துறையில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அவங்க புதிய நூலகத்தை அங்கே அமைச்சு கொடுக்குமாறு இந்த நூலகம் இங்கேயே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பார்த்தோம்னா தேவேந்திரன், எல்லா பகுதியும் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கங்கே ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக இந்த காந்திபுரம் மைய பகுதியில் இருந்த நூலக கட்டிடத்தை மாற்றி நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த குண்டுவெடிப்பு வழக்குகள் நடந்து முடிவடைந்த பிறகும் அந்த கட்டிடத்தை இந்த நூலகத்துக்கு கொடுப்பதில் ஏன் தாமதம் ஏற்படுகிறது என்றுதான் புரியவில்லை. குறிப்பாக பார்த்தோமானால் மாவட்ட நிர்வாகத்திற்கு சட்டமன்ற குழு சார்பாக அந்த நீதிமன்ற கட்டிடத்தை திரும்பவும், அதாவது அந்த நூலக கட்டிடத்தை திரும்பவும் நூலகத்திடமே ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இருப்பினும் கோவை மாவட்ட நிர்வாகமானது மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகிறது. அதிக அளவு மக்கள் பயன்பெறக்கூடிய அந்த மத்திய பகுதியில் அமைய வேண்டிய நூலகத்தை மீண்டும் அதே பகுதியில் அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் குடியிருப்பு பகுதியில் அந்த கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 44,000 புத்தகங்கள் அந்த காந்திபுரம் நூலகத்தில் இருந்தது. அந்த புத்தகங்கள் தற்போது இங்கே ரத்தினபுரி பகுதியில் ஒரு சிறிய அளவிலான ஒரு 20க்கு 20 என்று மதிப்பிடக்கூடிய ஒரு சிறிய அளவிலான கட்டிடத்திலே தற்போது இருக்கிறது. எனவே இந்த இருக்கக்கூடிய நூலகம் இங்கே செயல்படக்கூடிய வழிவகையும் செய்து தர வேண்டும். அதே போல அங்கு அதாவது காந்திபுரத்திலும் மீண்டும் அந்த நூலகத்தை நிறுவி புதுப்பித்து அதிக மக்கள் மற்றும் வாசகர்கள் பயன்பெறும் வகையில் நவீன முறையில் ஒரு புதிய நூலகத்தையும் அந்த நூலக கட்டிடத்தில் அமைத்து தர வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன்.